நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்று பட்டினத்தாரின் முழு வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பார்க்க போறோம். இன்று நாம் அறிந்து கொள்ள போகும் வரலாறு செல்வத்தில் உலகையே வியக்க வைத்த ஒரு வணிகர். ஆனால் இறுதியில் ஒரு கோவணத்துடன் உலக வாழ்க்கையை துறந்து இறைஞானத்தின் உச்சியை அடைந்த மகான் பட்டினத்தார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. இந்த கதை ஒரு சாதாரண மனிதரின் வாழ்க்கை அல்ல. பிறப்பு, செல்வம், புகழ், துயரம், துறவு, ஞானம், முக்தி என மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் இதில் அடங்கியுள்ளது. அதனால்தான் பல நூற்றாண்டுகளாக பட்டினத்தாரின் வாழ்க்கை எண்ணற்ற மக்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வருகிறது. தமிழகத்தில் செழிப்புமிக்க கடலோர நகரங்களில் ஒன்றாக விளங்கிய காவிரி பூம்பட்டினம் அக்காலத்தில் உலக நாடுகளுடன் வணிகம் செய்த புகழ்பெற்ற நகரமாக இருந்தது. பல்வேறு நாடுகளிலிருந்து கப்பல்கள் வந்து தங்கம், முத்து, மாணிக்கம், வாசனை பொருட்கள், பட்டு, மிளகு போன்றவற்றை வாங்கி சென்றன. அந்த நகரத்தில் செல்வாக்கும் செல்வமும் நிறைந்த ஒரு வணிக குடும்பத்தில் பட்டினத்தார் பிறந்தார். அவரது தந்தை சிவபக்தியிலும் நேர்மையான வணிகத்திலும் சிறந்தவர். தாயார் கருணை மிக்கவர். தினமும் சிவபெருமானை வழிபட்டு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்து வாழ்ந்தார். இந்த தம்பதியருக்கு நீண்ட நாட்கள் குழந்தை பேறு இல்லை. பல கோவில்களுக்கு சென்று இறைவனை வேண்டி விரதங்கள் இருந்து இறுதியில் இறையருளால் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை அவர்கள் அளவில்லாத மகிழ்ச்சியுடன் வளர்த்தனர். சிறு வயதிலிருந்தே அவன் சாதாரண குழந்தைகளைப் போல இல்லை. கோவிலுக்கு செல்வது, சிவபெருமானின் நாமத்தை உச்சரிப்பது, பெரியோர்களுக்கு மரியாதை செலுத்துவது போன்ற நல்ல பண்புகள் அவனிடம் இயல்பாகவே இருந்தன. அவன் வளர வளர கல்வியிலும் சிறந்து விளங்கினான். தமிழ், கணக்கு, வணிக அறிவு, கடல் வாணிக முறைகள், பல மொழிகள் என அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தான். அவனுடைய நினைவாற்றல் அசாதாரணமாக இருந்தது. ஒரு முறை கற்றதை மறக்காத அறிவு அவனுக்கு இருந்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் வாழக்கூடாது என்ற எண்ணமும் அவன் மனதில் சிறு வயதிலிருந்தே விதைக்கப்பட்டிருந்தது. பெற்றோர் ஏழைகளுக்கு உதவுவதை பார்த்து செல்வம் பகிர்ந்தால்தான் அதன் பயன் பெருகும் என்பதை உணர்ந்தான். இளமை காலத்தை அடைந்தபோது தந்தை அவரை வணிகத்தில் ஈடுபடுத்தினார். கப்பல்களில் பொருட்களை அனுப்புவது, வெளிநாட்டு வணிகர்களுடன் ஒப்பந்தம் செய்வது, பொருட்களின் தரத்தை அறிதல், விலையை நிர்ணயித்தல் ஆகிய அனைத்தையும் மிக விரைவாக கற்றுக்கொண்டார். அவரது நேர்மை, அறிவு, கணக்குத்திறன் ஆகியவற்றால் வணிகம் நாளுக்கு நாள் வளர்ந்தது. குறுகிய காலத்திலேயே அவர்களது குடும்பம் அளவற்ற செல்வத்தை சேர்த்தது. தங்கம், வெள்ளி, முத்து, வைரம், மாணிக்கம், பெரிய மாளிகைகள், நூற்றுக்கணக்கான பணியாளர்கள், கடல் கடந்து செல்லும் கப்பல்கள் எல்லாம் அவர்களிடம் இருந்தன. ஆனால் இவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவருடைய மனதில் ஒரு எண்ணம் மட்டும் எப்போதும் நிலைத்திருந்தது. இந்த செல்வம் என்றும் நிலைத்திருக்குமா? மனிதன் இறக்கும்போது இதிலிருந்து எதை எடுத்து செல்ல முடியும்? இந்த கேள்வி அவ்வப்போது அவரது மனதை தொட்டு சென்றது. அப்போது அதற்கான பதில் அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அந்த கேள்விக்கான பதிலே பின்னாளில் அவரது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றப் போகிறது என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. அந்த காலத்தில் அவர் அழகும் அறிவும் ஒழுக்கமும் கொண்ட இளைஞராக அனைவராலும் மதிக்கப்பட்டார். பெற்றோர் அவருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். அந்த திருமணமும் அவரது வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பமாக அமைந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையிலும் ஒரு பெரிய குறை இருந்தது. அதுவே பின்னாளில் அவரது வாழ்வை தலைகீழாக மாற்றிய துயரத்தின் தொடக்கமாக அமைந்தது. பெற்றோரின் விருப்பப்படி நல்ல குணமும் பக்தியும் நிறைந்த ஒரு பெண்ணை பட்டினத்தார் திருமணம் செய்து கொண்டார்.
திருமணத்திற்கு பிறகு இருவரும் அன்பும் ஒற்றுமையும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தனர். அவர்களுடைய இல்லம் செல்வச் செழிப்பால் நிரம்பியிருந்தாலும் அதைவிட தர்மச் செயல்களால் புகழ் பெற்றிருந்தது. பசியுடன் வந்தவர்களுக்கு அன்னம் வழங்கப்பட்டது. ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுக்கப்பட்டது. கோவில்களுக்கு நன்கொடைகள் அளிக்கப்பட்டன. யாத்ரீகர்களுக்கு தங்குமிடம் ஏற்பாடு செய்யப்பட்டது. பட்டினத்தாரின் இல்லம் செல்வந்தரின் மாளிகை மட்டுமல்ல, அது உதவி தேடி வரும் மக்களுக்கு ஒரு புகலிடமாகவும் இருந்தது. வணிகத்திலும் அவர் அபார வெற்றி பெற்றார். அவருடைய கப்பல்கள் பல நாடுகளுக்கு சென்று வியாபாரம் செய்தன. முத்து, பவளம், மிளகு, பட்டு, சந்தனம் போன்ற பொருட்கள் கடல் மார்க்கமாக விற்பனை செய்யப்பட்டன. உலகின் பல பகுதிகளில் அவருடைய பெயர் ஒரு நேர்மையான வணிகரின் அடையாளமாக அறியப்பட்டது. அவரிடம் இருந்த செல்வத்தை எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருந்ததாக கூறப்படுகிறது. பொற்காசுகள் நிறைந்த அறைகள், முத்துக்கள் நிரம்பிய பெட்டிகள், விலைமதிப்பற்ற மாணிக்கங்கள், எண்ணற்ற நிலங்கள், இவை அனைத்தும் அவருடைய செல்வத்தின் ஒரு பகுதி மட்டுமே. ஆனால் இந்த அளவற்ற செல்வத்திற்கிடையே அவர்களின் மனதில் ஒரு பெரும் வெறுமை இருந்தது. அது குழந்தை இல்லாத வேதனை. ஆண்டுகள் கடந்தும் அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. பல மருத்துவ முயற்சிகள், பல்வேறு விரதங்கள், கோவில் வழிபாடுகள், தான தர்மங்கள், எதையும் அவர்கள் விடவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. அதே நேரத்தில் அந்த நம்பிக்கை உடைந்து போனது. பட்டினத்தாரின் மனைவி தனிமையில் இறைவனை நோக்கி அழுததாக கூறப்படுகிறது. எங்களுக்கு செல்வம் வேண்டாம், இந்த உலகத்தில் எங்களை அப்பா, அம்மா என்று அழைக்க ஒரு குழந்தை மட்டும் வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டாள். இந்த பிரார்த்தனை இருவரின் உள்ளத்தையும் உருக்கிக் கொண்டே இருந்தது. ஆனால் பட்டினத்தார் ஒரு விஷயத்தில் மட்டும் உறுதியாக இருந்தார். இறைவன் தருவது நல்லதே, நாம் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்று தனது மனைவிக்கு ஆறுதல் கூறுவார். காலம் நகர்ந்தது. ஒரு நாள் இறைவனின் அருளால் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டது. சிவபக்தியால் சிறந்த ஒரு தம்பதியரிடம் பிறந்த ஒரு ஆண் குழந்தையை அவர்கள் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல. அவனது முகத்தில் தெய்வீக ஒளி தெரிந்ததாக கூறப்படுகிறது. அந்த குழந்தையை பார்த்தவுடன் பட்டினத்தாரின் மனம் அவனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டது. பெற்றோரின் சம்மதத்துடன் அந்த சிறுவனை தத்தெடுத்து வளர்க்க முடிவு செய்தனர். அவனுக்கு மருதவாணன் என்ற பெயர் சூட்டப்பட்டது. அந்த நாளில் இருந்து பட்டினத்தாரின் இல்லம் மீண்டும் சிரிப்பால் நிறைந்தது. மருதவாணனை அவர்கள் தங்கள் சொந்த மகனை விட அதிக அன்புடன் வளர்த்தனர். சிறந்த கல்வி, நல்ல ஒழுக்கம், வணிக அறிவு, இறைபக்தி எல்லாவற்றையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தனர். ஆனால் மருதவாணன் சாதாரண சிறுவனாக வளரவில்லை. அவன் பேசும் வார்த்தைகள், நடந்து கொள்ளும் விதம், உலகப் பொருட்களின் மீது அவனுக்கு இருந்த பற்றின்மை, இவை அனைத்தும் பட்டினத்தாரையே ஆச்சரியப்படுத்தின. சில நேரங்களில் வயதுக்கு மீறிய ஞானத்தை அவன் வெளிப்படுத்துவான். அப்போது பட்டினத்தார் மனதில் ஒரு கேள்வி எழும். இந்த குழந்தை உண்மையில் சாதாரண மனிதனா அல்லது இறைவன் அனுப்பிய தூதனா என்று இந்த கேள்விக்கான விடை விரைவில் வெளிப்படவிருந்தது. ஏனெனில் மருதவாணன் ஒரு நாள் கடல் வாணிக பயணத்திற்கு செல்ல போகிறான். அந்த பயணத்திலிருந்து அவன் கொண்டு வரும் ஒரு சிறிய பெட்டியும் அதற்குள் இருக்கும் ஒரு காதற்ற ஊசியும் ஒரு ஓலை சுவடியும் பட்டினத்தாரின் முழு வாழ்க்கையையும் தலைகீழாக மாற்றப் போகின்றன. மருதவாணன் வளர வளர அவனுடைய அறிவும் அமைதியும் அனைவரையும் வியக்க வைத்தது. உலக ஆசைகளில் அவனுக்கு நாட்டமில்லை. ஆனால் பட்டினத்தார் அவனுக்கு வணிக முறைகளையும் வாழ்க்கை அனுபவங்களையும் கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் மருதவாணன் தனது தந்தையிடம், அப்பா, நானும் ஒரு முறை
கடல் கடந்து வணிகம் செய்து வர விரும்புகிறேன் என்று கேட்டான். மகனின் விருப்பத்தை கேட்ட பட்டினத்தார் மகிழ்ந்தார். இப்போது என் மகனும் குடும்ப வணிகத்தை முன்னெடுத்துச் செல்வான் என்று எண்ணினார். அவருக்காக ஒரு பெரிய கப்பல் தயார் செய்யப்பட்டது. அதில் விலையுயர்ந்த பொருட்கள், பொன், முத்து, பட்டு, வாசனை பொருட்கள் என ஏராளமான செல்வங்கள் ஏற்றப்பட்டன. அனுபவமிக்க வணிகர்களும் பணியாளர்களும் அவனுடன் அனுப்பப்பட்டனர். கடல் பயணம் தொடங்கியது. பல மாதங்கள் கழித்து அந்த கப்பல் மீண்டும் காவிரிப்பூம்பட்டினம் துறைமுகத்தை வந்தடைந்தது. பட்டினத்தார் ஆவலுடன் துறைமுகத்திற்கு சென்றார். என் மகன் எவ்வளவு பெரிய லாபத்துடன் திரும்பி வந்திருப்பான் என்று மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்தார். ஆனால் அவர் கண்ட காட்சி அவரை அதிர்ச்சி அடைய செய்தது. கப்பலில் இருந்த விலை மதிப்புள்ள பொருட்கள் எதுவும் இல்லை. அதற்கு பதிலாக பெரிதாக மதிப்பில்லாத பொருட்கள் இருந்தன என்று சில மரபு கதைகள் கூறுகின்றன. வணிகர்கள் கூட குழப்பத்தில் இருந்தனர். பட்டினத்தார் கோபமடைந்தார். இத்தனை செல்வத்தை எடுத்துச் சென்று என்ன செய்தாய் என்று மகனை தேடினார். ஆனால் மருதவாணன் அங்கே இல்லை. அவனுக்கு பதிலாக ஒரு சிறிய பெட்டி மட்டும் பட்டினத்தாரிடம் கொடுக்கப்பட்டது. இதை உங்கள் மகன் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் என்று பணியாளர்கள் கூறினர். பட்டினத்தார் அந்த பெட்டியை திறந்தார். அதற்குள் ஒரு காதற்ற ஊசி இருந்தது. அதாவது நூலை கோர்க்கும் துளையே இல்லாத ஒரு சிறிய ஊசி. அதனுடன் ஒரு ஓலைச்சுவடியும் இருந்தது. அந்த ஓலையில் எழுதப்பட்டிருந்த ஒரே ஒரு வரி, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று. அந்த ஒரு வரியை படித்தவுடன் பட்டினத்தார் சில நொடிகள் அப்படியே நின்றுவிட்டார். அந்த வார்த்தைகள் அவரது உள்ளத்தை மின்னல் போல தாக்கின. மனிதன் இறக்கும்போது துளையில்லாத ஒரு சிறிய ஊசியை கூட தன்னுடன் எடுத்து செல்ல முடியாது. அப்படி இருக்க நான் சேர்த்த இந்த அளவற்ற செல்வத்திற்கு என்ன அர்த்தம் என்ற உண்மை அவரது மனதில் பளிச்சென்று உதித்தது. அந்த கணமே அவரது அகங்காரம் கரைந்தது. அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர் உடனே மருதவாணனை தேடச் சொன்னார். ஊர் முழுவதும் தேடினர். துறைமுகம், சந்தை, வீதிகள், கோவில்கள் எங்கும் தேடினார்கள். ஆனால் மருதவாணன் எங்கும் காணப்படவில்லை. அப்போது பட்டினத்தார் உணர்ந்தார், இவன் சாதாரண மகன் அல்ல, இறைவன் அனுப்பிய ஞானகுரு. அந்த ஒரு ஓலைச்சுவடி 1000 நூல்கள் சொல்ல முடியாத ஞானத்தை அவருக்கு போதித்து விட்டது. அந்த நாளே அவர் ஒரு முடிவை எடுத்தார். இனி இந்த செல்வமும் புகழும் பதவியும் எனக்கு தேவையில்லை. உண்மையான செல்வம் இறைஞானமே என்று உறுதியாக முடிவு செய்தார். அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பம் இப்போது ஆரம்பமாகிறது. அளவற்ற செல்வத்தை குவித்த வணிகர் உலகமே வணங்கும் துறவியாக மாறப்போகிறார். பல ஆண்டுகளாக அவர் சேர்த்த செல்வத்தின் மதிப்பையே அவரது மனதில் மாற்றிவிட்டது. அந்த இரவு பட்டினத்தாருக்கு உறக்கம் வரவில்லை. மாளிகையின் ஒவ்வொரு அறையிலும் தங்கம் குவிந்து கிடந்தது. விலை மதிப்பற்ற நகைகள் பெட்டிகளில் நிரம்பியிருந்தன. கப்பல்கள் துறைமுகத்தில் நின்றிருந்தன. நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள் அவருடைய கட்டளைக்காக காத்திருந்தனர். ஆனால் இப்போது அவை அனைத்தும் அவருக்கு பொருளற்றதாக தோன்றின. அவர் மனதிற்குள் கூறிக்கொண்டார், நேற்று வரை இதையெல்லாம் நான் என்னுடையது என்று நினைத்தேன். ஆனால் இறக்கும்போது இதிலிருந்து ஒன்றை கூட எடுத்து செல்ல முடியாது. உண்மையான செல்வம் இறைவனின் அருள்தான். மறுநாள் காலை பட்டினத்தார் தமது குடும்பத்தினரையும் உறவினர்களையும் அழைத்தார். அவர்கள் அனைவரும் வணிகம் தொடர்பாக முக்கியமான ஆலோசனை இருக்கும் என்று நினைத்து வந்தனர். ஆனால் பட்டினத்தார் அமைதியாக எழுந்து நின்று கூறினார், இன்று முதல் இந்த செல்வம் எனக்கு சொந்தமில்லை. இது இறைவன் கொடுத்தது. மீண்டும் இறைவனுக்கே சொந்தம் என்று. அந்த வார்த்தைகளை கேட்ட அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். அவர் தன்னிடம் இருந்த
தங்கம், வெள்ளி, முத்து, மாணிக்கம், நிலங்கள், கப்பல்கள், பொருட்கள் அனைத்தையும் ஏழை எளியவர்களுக்கும் தர்ம பணிகளுக்கும் கோவில்களுக்கும் வழங்கத் தொடங்கினார். வாசலில் ஏழைகள் வரிசையாக நின்றனர். யாரும் வெறுங்கையுடன் திரும்பவில்லை. பட்டினத்தார் மகிழ்ச்சியுடன் தானம் செய்தார். அதை பார்த்த சிலர், இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்று பேசினர். சிலர், இவ்வளவு செல்வத்தை யாராவது இப்படி விட்டு கொடுப்பார்களா என்று வியந்தனர். ஆனால் பட்டினத்தார் யாருடைய பேச்சையும் பொருட்படுத்தவில்லை. அவரது மனைவி கண் கலங்கியபடி கேட்டார், நாம் வாழ்ந்த வாழ்க்கை இதுதானா? இவ்வளவு செல்வத்தை ஏன் விட்டு கொடுக்கிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு பட்டினத்தார் மிகவும் அமைதியாக சொன்னார், நாம் என்று நினைப்பது மாயை, நமக்கு சொந்தம் என்று நினைப்பதும் மாயை. இறைவனை தவிர வேறு எதுவும் நிலையானது அல்ல என்றார். அவரது மனைவி இதை கேட்டு அழுதாலும் அவரது மன உறுதியை மாற்ற முடியவில்லை. இறுதியில் பட்டினத்தார் தன்னிடம் இருந்த விலையுயர்ந்த ஆடைகளையும் கலற்றி வைத்தார். ஒரு எளிய கோவணம் மட்டுமே அணிந்தார். ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கானோர் வணங்கிய செல்வந்தர் இப்போது வெறும் கோவணத்துடன் தெருக்களில் நடந்தார். அவரை பார்த்த மக்கள் ஆச்சரியத்துடன் நின்றனர். சிலர் தலை வணங்கினர், சிலர் கேலி செய்தனர், சிலர் இவ்வளவு செல்வத்தை விட்டுவிட்டு இப்படி அலைவதா என்று நகைத்தனர். ஆனால் பட்டினத்தார் சிரித்தபடியே நடந்தார். ஏனெனில் உலகத்தின் பாராட்டு அல்லது இகழ்ச்சி இரண்டுமே நிலையற்றவை என்பதை அவர் உணர்ந்திருந்தார். அன்றிலிருந்து அவர் ஊர் ஊராக சுற்றி சிவபெருமானின் நாமத்தை பாடத் தொடங்கினார். அவர் பாடிய ஒவ்வொரு பாடலும் மனித வாழ்க்கையின் நிலையாமையை எடுத்துரைத்தது. செல்வம் நிலைக்காது, உடல் நிலைக்காது, உறவுகள் நிலைக்காது, இறைவனின் திருவடிகள் மட்டுமே நிலையானவை என்பதே அவரது பாடல்களின் மைய கருத்தாக இருந்தது. ஆனால் அவர் உலகத்தை துறந்த போதிலும் இன்னும் ஒரு பாசத்தை முழுமையாக விட முடியவில்லை. அது அவரது தாயின் மீது கொண்ட அன்பு. அந்த தாயாருடனான உருக்கமான சம்பவம் பட்டினத்தாரின் வாழ்க்கையில் மிகவும் உணர்ச்சிகரமான நிகழ்வாக அமைந்தது. உலகப் பற்றுகளை எல்லாம் விட்டுவிட்டாலும் அவருடைய இதயத்தில் மட்டும் இன்னும் ஒரு பாசம் இருந்தது. அது அவரது தாயின் மீது கொண்ட அன்பு. பட்டினத்தாரின் தாயார் மகன் துறவியானதை அறிந்தும் அவரது முடிவை எதிர்க்கவில்லை. ஆனால் ஒரு தாயின் மனம் என்பதால் மகனை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் மட்டும் தினமும் இருந்தது. பட்டினத்தாரும் அவ்வப்போது தொலைவில் இருந்து தன் தாயை பார்த்து செல்வார். ஆனால் வீட்டிற்குள் சென்று பழைய வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வரவில்லை. காலம் கடந்தது. ஒரு நாள் பட்டினத்தாரின் தாயார் உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார். இந்த செய்தி பட்டினத்தாரை வந்தடைந்தது. அவர் உடனே தனது ஊருக்கு சென்றார். அங்கே அவரது தாயின் உடலை சுற்றி உறவினர்கள் அனைவரும் அழுது கொண்டிருந்தனர். பட்டினத்தார் தாயின் முகத்தை பார்த்தார். அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது. என்னை 10 மாதங்கள் சுமந்து பெற்ற தாய், நான் பசியுடன் இருந்தபோது தன் பசியை மறந்து உணவளித்த தாய் இன்று உயிரற்ற உடலாக என் முன் கிடக்கிறாளே என்று மனம் உருகினார். அந்த கால வழக்கப்படி சிதைக்கு விறகுகள் அடுக்கப்பட்டன. ஆனால் பட்டினத்தார் அந்த விறகுகளை அகற்றச் சொன்னார். அதற்கு பதிலாக பச்சை வாழை மட்டைகளை கொண்டு வர செய்தார். அவற்றின் மேல் தன் தாயின் உடலை வைத்தார். உறவினர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். பச்சை வாழை மட்டைகள் எரியாது, இப்போது எப்படி இறுதிச் சடங்கு செய்வது என்று கேட்டனர். பட்டினத்தார் அமைதியாக நின்றார். பின்னர் தன் தாயின் பெருமையை நினைத்து உருகி பாடத் தொடங்கினார். அவரது பாடல்களில் தாய் செய்த தியாகங்கள் அனைத்தும் ஒலித்தன. 10 மாதம் சுமந்து பெற்றாள், பகலிரவாக என்னை காத்தாள், பசியென்றால் பால் கொடுத்தாள், நான் வளர என் உயிரையே அர்ப்பணித்தாள் என்ற உணர்வு நிரம்பிய வரிகள் மக்களின் இதயத்தை உருக்கின. அவரது குரலில்
துறவியின் ஞானமும் மகனின் பாசமும் ஒன்றாக கலந்திருந்தது. பாடலை முடித்தவுடன் அவர் சிவபெருமானை மனதில் தியானித்தார். அப்போது மரபு கதைகளின்படி அந்த பச்சை வாழை மட்டைகளே தாமாக எரியத் தொடங்கின என்று கூறப்படுகிறது. அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இவர் ஒரு சாதாரண துறவி அல்ல, இறையருள் பெற்ற மகான் என்று. தாயின் இறுதிச் சடங்கை முடித்துவிட்டு பட்டினத்தார் அமைதியாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அவர் திரும்பி பார்க்கவில்லை. ஏனெனில் உலக வாழ்க்கையின் கடைசி பந்தமும் இப்போது முடிந்துவிட்டது. அன்றிலிருந்து அவர் முழுமையாக இறைவனுக்கே தன்னை அர்ப்பணித்தார். ஊர் ஊராக சென்று மனித வாழ்க்கையின் நிலையாமையை எடுத்துரைக்கும் பாடல்களை பாடினார். அவரது பாடல்களை கேட்டவர்கள் பலர் தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டனர். செல்வத்தின் மீது இருந்த அகங்காரத்தை விட்டனர். தர்மம் செய்யத் தொடங்கினர். இறை நம்பிக்கையுடன் வாழத் தொடங்கினர். ஆனால் பட்டினத்தாரின் புகழ் பரவியதோடு அவரை வெறுத்தவர்களும் தோன்றினர். சிலர் அவரது ஞானத்தை ஏற்றுக்கொண்டனர். சிலர் அவரை பைத்தியக்காரர் என்று இகழ்ந்தனர். சிலர் அவரை சோதிக்க திட்டமிட்டனர். அந்த சோதனைகளில் மிகவும் பிரபலமானது ஒரு அரசருடன் நடந்த சம்பவம். அந்த நிகழ்வு பட்டினத்தாரின் மகத்துவத்தை உலகம் முழுவதும் உணர வைத்தது. அவரது புகழ் நாளுக்கு நாள் பரவியது. ஆனால் எங்கு உண்மை இருக்கிறதோ அங்கு பொறாமையும் தோன்றும். பட்டினத்தாரின் புகழை தாங்க முடியாத சிலர் அவரை அவமானப்படுத்த திட்டமிட்டனர். ஒரு நாள் ஒரு அரசரின் அரண்மனையில் இருந்த விலைமதிப்பற்ற நகைகள் திருடப்பட்டதாக கூறப்படுகிறது. திருடர்கள் தப்பிச் செல்லும் போது தங்களிடம் இருந்த ஒரு விலைமதிப்புள்ள நகையை தியானத்தில் அமர்ந்திருந்த பட்டினத்தாரின் அருகில் போட்டுவிட்டு ஓடிவிட்டனர். அந்த நேரத்தில் பட்டினத்தார் உலக நினைவு இல்லாமல் சிவபெருமானை தியானித்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் அரசரின் காவலர்கள் அங்கு வந்தனர். நகை பட்டினத்தாரின் அருகில் கிடந்ததை பார்த்ததும் எந்த விசாரணையும் செய்யாமல் அவரையே திருடன் என்று குற்றம் சாட்டினர். பட்டினத்தார் எதுவும் பேசவில்லை. அவரை அரசரின் சபைக்கு அழைத்துச் சென்றனர். இந்த நகையை நீ திருடினாயா என்று அரசர் கேட்டார். பட்டினத்தார் அமைதியாக நின்றார். அவரது அமைதியையே குற்ற ஒப்புதலாக எடுத்துக்கொண்ட அரசர் கோபத்தில் இவரை கழுவில் ஏற்றுங்கள் என்று உத்தரவிட்டார். அந்த காலத்தில் கழு என்பது மிக கொடிய மரண தண்டனையாக கருதப்பட்டது. மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இவர் ஒரு மகான், இவருக்கு இப்படியா தண்டனை என்று சிலர் வருந்தினர். ஆனால் அரசரின் உத்தரவை யாராலும் மீற முடியவில்லை. பட்டினத்தாரை கழுவின் அருகே அழைத்துச் சென்றனர். அப்போது கூட அவரது முகத்தில் பயமில்லை, கோபமில்லை, வருத்தமில்லை. அவர் சிவபெருமானை நினைத்து ஒரு பாடலை பாடினார். அந்த பாடலின் பொருள், எல்லாம் இறைவனின் செயல், நான் செய்கிறேன் என்று நினைப்பதே அறியாமை, என்ன நடந்தாலும் அது அவனது திருவுளமே என்பதாக இருந்தது. அவர் பாடி முடித்த உடனே மரபு கதைகளின்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. கழுமரம் திடீரென தீப்பற்றி எரியத் தொடங்கியது. அதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். காவலர்கள் பயந்து பின்வாங்கினர். அரசருக்கும் இந்த செய்தி உடனடியாக தெரிவிக்கப்பட்டது. அவர் விரைந்து அங்கு வந்தார். தன் கண்களால் அந்த அதிசயத்தை பார்த்த அரசர் பட்டினத்தார் சாதாரண மனிதர் அல்ல என்பதை உணர்ந்தார். அவர் பட்டினத்தாரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். மகானே, அறியாமல் உங்களுக்கு நான் துன்பம் கொடுத்து விட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று கதறினார். பட்டினத்தார் அவரை எழுப்பி, அரசே, யாரும் யாருக்கும் தீங்கு செய்வதில்லை, எல்லாம் இறைவனின் நாடகம், உண்மையை உணர்ந்து தர்மமாக ஆட்சி செய்யுங்கள் என்று ஆசீர்வதித்தார். அந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த அரசர் பட்டினத்தாரின் சீடராகி இறைநெறியில் வாழ்ந்ததாக மரபு கூறுகிறது. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பரவியது. உயிரை கூட பொருட்படுத்தாத துறவி என்று மக்கள் பட்டினத்தாரை போற்றத் தொடங்கினர்.
ஆனால் பட்டினத்தார் எந்த புகழையும் விரும்பவில்லை. அவர் தொடர்ந்து ஊரூராக சென்று மனித வாழ்க்கையின் நிலையாமையையும் சிவபெருமானின் அருளையும் எடுத்துரைக்கும் பாடல்களை பாடினார். அவரது ஒவ்வொரு பாடலும் மக்களின் மனதில் ஆழமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. இப்போது அவரது ஆன்மீக பயணம் இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்கிறது. அவர் பல சிவத்தலங்களை தரிசித்து இறுதியாக திருவொற்றியூர் சென்றடைந்தார். அங்கேயே அவரது வாழ்க்கையின் இறுதி அத்தியாயம் எழுதப்படவிருந்தது. பட்டினத்தார் எந்த இடத்திலும் நீண்ட நாட்கள் தங்கவில்லை. ஒரு கையில் பிச்சை பாத்திரம், உடலில் ஒரு எளிய கோவணம், உதடுகளில் சிவபெருமானின் திருநாமம், இவையே அவரது வாழ்க்கையாக மாறின. அவர் சென்ற இடமெல்லாம் ஒரு கருத்தை மட்டும் வலியுறுத்தினார். உலகத்தில் பிறந்த அனைவரும் ஒரு நாள் இறக்க வேண்டும். ஆனால் இறப்பதற்கு முன் இறைவனை உணர்ந்தவனே உண்மையில் வாழ்ந்தவன் என்று அவரது பாடல்கள் மக்களின் மனதில் பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தின. செல்வந்தர்கள் தானம் செய்யத் தொடங்கினர். அகங்காரம் கொண்டவர்கள் பணிவை கற்றனர். இளைஞர்கள் ஒழுக்கத்தை புரிந்து கொண்டனர். முதியவர்கள் இறை நினைவில் காலத்தை செலவிட ஆரம்பித்தனர். பல ஆண்டுகள் இப்படியே யாத்திரை செய்து வந்த பட்டினத்தார் இறுதியாக திருவொற்றியூர் வந்தடைந்தார். அங்கு சிவபெருமானை தினமும் வழிபட்டு ஆலயத்தை சுற்றியிருந்த மக்களுக்கு ஞான உபதேசங்களை வழங்கினார். அவரை சுற்றி சிறுவர்கள் எப்போதும் விளையாடி கொண்டிருப்பார்கள். பட்டினத்தாரும் அவர்களுடன் அன்பாக பழகுவார். ஒரு நாள் அந்த சிறுவர்களிடம் அவர் சிரித்தபடி கூறினார், நான் ஒரு விளையாட்டு காட்டுகிறேன். இந்த கூடையை என்மேல் கவிழ்த்து வையுங்கள் என்றார். சிறுவர்களும் அதை ஒரு விளையாட்டாக நினைத்து ஒரு பெரிய கூடையை அவர் மேல் கவிழ்த்தனர். சிறிது நேரம் கழித்து அவர் உள்ளே இருக்கிறாரா என்று கூடையை திறந்து பார்த்தனர். ஆனால் பட்டினத்தார் அங்கே இல்லை. அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சுற்றிலும் தேடினர். அவர் எங்கும் காணப்படவில்லை. மீண்டும் கூடையை பார்த்தபோது அங்கு ஒரு சிவலிங்கம் மட்டும் இருந்ததாக பரம்பரை மரபுகள் கூறுகின்றன. இந்த செய்தி வேகமாக பரவியது. மக்கள் அனைவரும் அங்கு திரண்டு வந்தனர். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், பட்டினத்தார் சாதாரணமாக உயிர் நீத்தவர் அல்ல. இறைவனோடு இரண்டர கலந்த மகான், சிவபதம் அடைந்த சித்தர். அந்த இடம் பின்னர் பக்தர்களால் புனித தலமாக போற்றப்பட்டது. இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவொற்றியூருக்கு சென்று பட்டினத்தாரை நினைத்து வணங்குகின்றனர். பட்டினத்தார் நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய செல்வம் தங்கமோ வைரமோ அல்ல, அவரது ஞான பாடல்கள்தான். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்ற ஒரு வரி இன்று வரை மனிதனின் அகங்காரத்தை உடைக்கும் பேருண்மையாக உள்ளது. அவரது வாழ்க்கை சொல்லும் முக்கியமான பாடங்கள். செல்வம் நிலையானது அல்ல. உடல் என்றுமே நம்முடன் இருப்பதில்லை. உறவுகளும் காலத்தின் ஓட்டத்தில் மாறிவிடும். தர்மம் செய்த வாழ்க்கையே உயர்ந்த வாழ்க்கை. இறைவனை நினைத்து வாழ்வதே மனித பிறவியின் உண்மையான நோக்கம். ஒரு காலத்தில் உலகம் வணங்கிய செல்வந்தராக இருந்தவர் இறுதியில் ஒரு கோவணத்துடன் வாழ்ந்து உலகம் முழுவதும் வணங்கும் ஞானியாக உயர்ந்தார். அதனால்தான் பட்டினத்தாரின் வாழ்க்கை வரலாறு வெறும் வரலாறு அல்ல, அது மனித வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காக என்றும் நிலைத்திருக்கும்.